வணக்கம் நண்பர்களே. வாஸ்து சாஸ்திரத்தில் மிகவும் முக்கியமாக சொல்லப்படும் ஒரு செடி இருக்கிறது. அது என்ன செடி தெரியுமா? நம்மில் பலர் வீட்டில் இந்த செடியை வைத்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுதான் மணி பிளான்ட். ஆபீஸ், கடை, ஹோட்டல், வீடு எங்க பார்த்தாலும் இந்த செடி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, ஏன் இந்த செடியை மணி பிளான்ட், அதாங்க பணச்செடி என்று அழைக்கிறார்கள்? இந்த செடி உண்மையிலேயே வீட்டில் செல்வம் வளம் கொண்டு வருமா? அதாவது செல்வத்தை ஈர்க்குமா? அல்லது இது வெறும் நம்பிக்கையா? இன்றைய இந்த வீடியோவில் மணி பிளான்ட் பற்றிய வாஸ்து ரகசியங்கள், ஆன்மீக நம்பிக்கைகள், அதை வளர்க்கும் சரியான முறை, எந்த தவறுகள் செய்யக்கூடாது என்பதையெல்லாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிவு வரை கண்டிப்பாக பாருங்கள். முதலில் மணி பிளான்ட் அப்படின்னா என்ன? அது என்ன செடி? மணி பிளான்ட் என்பது ஒரு கொடி வகை செடி. இது மிகவும் எளிதாக வளரக்கூடிய செடியாகும். இந்த செடி இயற்கையாகவே சுவர்களில், மரத்தில் கொடி போல பரவும். மண்ணிலும் வளர்க்கலாம், தண்ணீரிலும் வளர்க்கலாம். இந்த செடியின் இலைகள் பச்சை நிறத்துடன் இருக்கும். இதன் பசுமையான இலைகள் மனதுக்கு அமைதி தரும். மேலும் சில வகைகளில் மஞ்சள் கலந்த பச்சை, வெள்ளை கலந்த பச்சையில் இருக்கும். அதனால்தான் இந்த செடியை வீட்டுக்குள் வளர்ப்பது மிகவும் பிரபலமாகி விட்டது. வாஸ்து சாஸ்திரத்தில் மணி பிளான்ட். வாஸ்து சாஸ்திரத்தின் படி மணி பிளான்ட் ஒரு நேர்மறை ஆற்றல் கொண்ட செடி என்று கருதப்படுகிறது. இந்த செடி இருக்கும் வீட்டில் நேர்மறை சக்தி அதிகரிக்கும், குடும்ப அமைதி அதிகரிக்கும், செல்வ வளம் அதிகரிக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். சில ஆன்மீக நம்பிக்கைகளின்படி இந்த செடியில் மகாலட்சுமியின் அருள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் இதற்கு மணி பிளான்ட் என்ற பெயர் வந்தது. மணி பிளான்ட எங்கிருந்து எடுக்க வேண்டும்? சில பாரம்பரிய நம்பிக்கைகளில் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், நல்ல செல்வ வளம் உள்ள வீட்டில் பசுமையாக வளரும் மணி பிளான்டில் இருந்து ஒரு சிறிய கொடியை எடுத்துக்கொண்டு வளர்த்தால் அது மிகவும் சுபமானது என்று. அந்த கொடியை முதலில் எடுத்து தண்ணீரில் வைக்க வேண்டும். சில நாட்களில் அதில் வேர் முளைக்கும். அதன் பிறகு அதை மண்ணிலோ அல்லது குடுவையிலோ நட்டு வளர்க்கலாம். மணி பிளான்ட பரிசாக கொடுக்கலாமா? சில பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி மணி பிளான்ட் செடியை பரிசாக கொடுக்க கூடாது என்று கூறப்படுகிறது. ஏனெனில் அதை கொடுத்தால் வீட்டில் இருக்கும் செல்வ ஆற்றல் குறையும் என்று சிலர் நம்புகிறார்கள். இது ஒரு பாரம்பரிய நம்பிக்கை மட்டுமே. மணி பிளான்ட் எதில் வளர்க்கலாம்? மணி பிளான்டை தண்ணீர் பாட்டிலில் அல்லது கண்ணாடி ஜாரில் அல்லது குடுவையில் அல்லது மண்ணில் கூட வளர்க்கலாம். ஆனால் ஒரு முக்கிய விஷயம், அழுக்கான பாட்டில் அல்லது உடைந்த கண்ணாடி பயன்படுத்தக்கூடாது. புதிய அல்லது சுத்தமான பாட்டில் பயன்படுத்துவது நல்லது. சிலர் பயன்படுத்தப்பட்ட மது பாட்டில்களில் வைப்பார்கள். அதை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக, வேர் மறைத்து வைப்பது. சில வாஸ்து நம்பிக்கைகளின்படி மணி பிளான்டின் வேர் வெளியில் தெரியக்கூடாது. அதனால் சிலர் பாட்டிலுக்கு சிவப்பு ரிப்பன் அல்லது சிவப்பு நூலை கட்டுவார்கள். அது நல்ல ஆற்றலை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. எந்த திசையில் வைக்க வேண்டும்? வாஸ்து சாஸ்திரத்தின் படி மணி பிளான்டை வைக்க சிறந்த திசை தென்கிழக்கு திசை. இந்த திசை செல்வம் மற்றும் வளத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த திசையின் அதிபதி விநாயகர். மேலும் ஜோதிடத்தின்படி சுக்கிரன் கிரகம் தொடர்புடையது. மணி பிளான்ட் எங்கே வைக்கலாம்? வீட்டில் பல இடங்களில் வைக்கலாம். ஹாலில், சமையலறை அருகில் அல்லது சமையலறையில், பால்கனியில், ஜன்னலுக்கு அருகில். ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின் படி மிகவும் நல்ல திசை தென்கிழக்கு திசை. இந்த திசை செல்வம் மற்றும் வளத்துடன் தொடர்புடைய திசையாக கருதப்படுகிறது. அடுத்ததாக, ₹1 நாணயம் அந்த செடியில் வைப்பது. சிலர் ஒரு பழக்கம் வைத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், மணி பிளான்ட் வைத்திருக்கும் குடுவை. அந்த மணி பிளான்ட தண்ணீர்ல வச்சிருந்தாலும் சரி, மண்ணில் வைத்திருந்தாலும் சரி, அந்த குடுவையில் ₹1 நாணயத்தை சேர்த்து வைப்பார்கள். அப்படி செய்தால் செல்வம் அதிகரிக்கும் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. தண்ணீர் எப்படி மாற்ற வேண்டும்? நீங்கள் தண்ணீரில் வளர்த்தால் 2 அல்லது 5 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீரை மாற்ற வேண்டும். சுத்தமான தண்ணீர் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே செடி பசுமையாக வளரும். இலைகள் மஞ்சளாக மாறினால்? மணி பிளான்ட் இலைகள் மஞ்சளாக மாறினால் அது சில காரணங்களால் இருக்கலாம். முதலில் அதிக தண்ணீர், இரண்டாவது குறைந்த வெளிச்சம்,
மூன்றாவது ஊட்டச்சத்து குறைவு. அப்படி இருந்தால் மஞ்சள் இலைகளை வெட்டி அகற்றலாம். அது செடியை மீண்டும் ஆரோக்கியமாக வளர உதவும். கருப்பு புள்ளிகள் வந்தால் சிலர் நம்புவது என்னவென்றால், மணி பிளான்ட் இலைகளில் கருப்பு புள்ளிகள் வந்தால் அது தீய ஆற்றலை உறிஞ்சியதற்கான அடையாளம் என்று. இதுவும் ஒரு பாரம்பரிய நம்பிக்கைதான். செடி முழுவதும் உலர்ந்தால், முழு செடியும் உலர்ந்திருந்தால் அதை அகற்றி புதிய செடியை வளர்க்கலாம். வீட்டில் எப்போதும் பசுமையான செடி இருந்தால் அது மனதுக்கும் நல்லது. காலை நேரத்தில் மணி பிளான்டை பார்க்கும் பழக்கம். சிலர் ஒரு நல்ல பழக்கம் வைத்திருக்கிறார்கள். காலை எழுந்ததும் முதலில் பசுமையான செடியை பார்ப்பார்கள். அது மன அமைதியை தரும், நல்ல எண்ணங்களையும் தரும் என்று கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை மணி பிளான்டை நடுவது. பலர் நம்புவது என்னவென்றால், வெள்ளிக்கிழமை மட்டும்தான் மணி பிளான்டை நடுவது நல்லது என்று. ஏனெனில் அந்த நாள்தான் லட்சுமி தேவியுடன் தொடர்புடைய நாளாகவும் கருதப்படுகிறது. மணி பிளான்ட் மற்றும் சுக்கிரன். ஜோதிட நம்பிக்கைகளின்படி மணி பிளான்ட் சுக்கிர கிரகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. சுக்கிரன் வலிமையாக இருந்தால்தான் செல்வம், வசதி, சுக வாழ்வு அதிகரிக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். மணி பிளான்ட் மற்றும் குடும்ப அமைதி. மணி பிளான்ட் பசுமையாக வளர்ந்தால் வீட்டில் அமைதி அதிகரிக்கும், கணவன் மனைவி உறவு நல்லதாக அமையும், குடும்பத்தில் அன்பும் அதிகரிக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். வீட்டில் எத்தனை மணி பிளான்ட் வைக்கலாம்? ஒரு வீட்டில் ஒரு செடி மட்டுமல்ல, 2, 3 அல்லது எத்தனை எண்ணிக்கையிலையும் மணி பிளான்ட்களை வைக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் பசுமையாகவும் வளர்கிறதா என்பதை கவனித்து பராமரித்து வளர்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், மணி பிளான்ட் செடியின் சில பகுதிகள் சிறிது விஷத்தன்மை கொண்டதாக இருக்கலாம். அதாவது மணி பிளான்ட் செடியின் இலைகள் மற்றும் தண்டுகளை சாப்பிடுவது நல்லதல்ல. அது வாயில் சென்றால் எரிச்சல் அல்லது அலர்ஜியை ஏற்படுத்தலாம். அதனால் சிறிய குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை அவற்றிலிருந்து தூரமாக வைப்பது நல்லது. மணி பிளான்ட் தரும் நன்மைகள். மணி பிளான்ட் பசுமையாக வளர்ந்தால் வீட்டில் அழகு அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும், சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்கும், நேர்மறை உணர்வு அதிகரிக்கும். இதனால் பலர் இந்த செடியை வீட்டில் வளர்க்க விரும்புகிறார்கள். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், ஒரு செடி மட்டும் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. ஆனால் ஒரு செடியை வளர்க்கும் பழக்கம் மனிதனின் மனதை மாற்றும். ஒரு செடியை கவனித்துக் கொள்வது பொறுமையையும் அன்பையும் பொறுப்பையும் கற்றுத்தருகிறது. நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்தால், நல்ல எண்ணங்களுடன் வாழ்ந்தால், இயற்கையையும் நேசித்தால், அதுவே உண்மையான நேர்மறை சக்தியை உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வரும். மணி பிளான்ட் ஒரு அழகான பசுமையின் தொடக்கம். மணி பிளான்ட் என்பது பணம் வரவைக்கும் மந்திரம் அல்ல, ஆனால் பசுமை, அமைதி, நம்பிக்கை இந்த மூன்றையும் உங்கள் வீட்டில் வளர்க்கும் ஒரு அழகான நினைவூட்டல். பசுமை இருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும், அமைதி இருக்கும் இடத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்ல எண்ணங்கள் இருக்கும் இடத்தில் வாழ்க்கை தானாகவே வளம் பெறும். ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல. உங்கள் வீட்டில் அமைதி இருந்தால், அன்பு இருந்தால், சந்தோஷம் இருந்தால் அதுவே உண்மையான செல்வமாகும். மணி பிளான்ட் அந்த செல்வத்தை நமக்கு நினைவூட்டும் ஒரு சிறிய பசுமையான அடையாளமே. ஒரு சிறிய செடியை நீங்கள் தினமும் கவனித்தால் அது மெதுவாக வளர்வதை பார்த்து நீங்களும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கையிலும் அதே விதிதான். அவசரப்படாமல் பொறுமையுடன் நம்பிக்கையுடன் முன்னேறினால் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையும் அந்த மணி பிளான்ட் போலவே மெதுவாக, அழகாக, வளமாக வளர ஆரம்பிக்கும். அதனால் நண்பர்களே, உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் இருந்தால் அதை அன்போடு வளருங்கள். இன்னும் இல்லையென்றால் ஒரு சிறிய செடியை வளர்த்துதான் பாருங்களேன். ஒரு நாள் நீங்களே புரிந்து கொள்வீர்கள், சிறிய பசுமையால் கூட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று. நண்பர்களே, உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் இருக்கிறதா? அது எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்கள்? கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுடனும் ஷேர் செய்யுங்கள் மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை செல்வம், அமைதி, அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கட்டும். நன்றி.